ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி அவல் வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது சத்தான ஒரு ஸ்நாக்ஸுங்க. சிவப்பு அவல், நட்ஸு, பழம் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க. 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நாட்டு சக்கரை 1/2 கப் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. சர்க்கரை இதே மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. இது 250 கிராம். துருவிய தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த நாட்டு சக்கரை தண்ணியே போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எல்லா தண்ணியும் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் அவல். எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு கட் பண்ணதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் முந்திரி பழம், பிஸ்தா 1 டீஸ்பூன் அதையும் கட் பண்ணது, பாதாம் 1 டீஸ்பூன் அதையும் கட் பண்ணது, 1 டீஸ்பூன் நெய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவல் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பழத்தை இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி மேலே வச்சுருங்க. அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.